கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 3வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 3:12 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். சிங்கார மாளிகையில் ஜெயக்கிதங்கள் பாடிடுவாம், சியோன் மணவாளனுடன் ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவாம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவாம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெயக்கிதங்கள் பாடிடுவாம், சியோன் மணவாளனுடன். துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார் துதியின் உடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார் துதியின் உடையுடனே. அங்கே உயராமாம் சியோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவாம். அங்கே உயராமாம் சியோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெயக்கிதங்கள் பாடிடுவாம், சியோன் மணவாளனுடன். முள்மோடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் காண்டிடுவாம். முள்மோடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் காண்டிடுவாம். அங்கே முத்தீர இட்ட சுத்தவன் அங்கி தரித்தோராய் துதித்திடுவாம். அங்கே முத்தீர இட்ட சுத்தவன் அங்கி தரித்தோராய் துதித்திடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெயக்கிதங்கள் பாடிடுவாம், சியோன் மணவாளனுடன். புவியின் அரசை புது பாட்டால் பாடி பொன்னகை போத்திடுவாம். புவியின் அரசை புது பாட்டால் பாடி பொன்னகை போத்திடுவாம். புது எண்ணாயால் அபிஷேகம் பண்ணினோராய் மன்னரை வாழ்த்திடுவாம். புது எண்ணாயால் அபிஷேகம் பண்ணினோராய் மன்னரை வாழ்த்திடுவாம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம ஏசாயா 3வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானித்திருக்கிறோம். பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குகிறார்கள், ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள். என் ஜனமே, உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள். இதுல நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிற ஒரு வார்த்தை ஸ்திரீகள். ஸ்திரீகள்ங்கிறதுக்கு எபிரேய வார்த்தையும் பார்க்க போகிறோம், கிரேக் வார்த்தையும் பார்க்க. எபிரேய வார்த்தையில இஷ், ஐ யாஸ் யாஸ் ஏ ஹெச் இஷ். சொல்லுங்க, நீங்க தயவு செய்து இந்த மொழியை கற்றுக்கொள்ளணும்னு கொஞ்சம் ஆசை இருந்தானா அந்த ப்ரொனவுன்சியேஷன் முக்கியம். ஐ யாஸ் யாஸ் ஏ ஹெச் இஷ். இந்த இஷ்க்கு டிக்ஷனரியில் என்னெல்லாம் அர்த்தம் இருக்குன்னா, உமன் பெண், மனைவி. உமன் மனைவி ரெண்டு வேற வேற. பெண் தான், ஆனா அதனுடைய ஸ்டாட்டஸ் மாறி பாருங்க. 3வது பெத்ராடர், அதாவது என்னன்னா ஒரு நிச்சயம் பண்ணப்பட்ட பெண்ணையும் மனைவியில தான் பார்க்கணும். ஒரு பெண் நிச்சயம் பண்ணப்படுகிறார், அவளை ஒரு திருமணம் ஆன பெண்ணுக்குரிய ஸ்டாட்டஸை கொடுத்துறாங்க. வாசிப்போமா? மத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 1:18. இயேசு கிறிஸ்துவின் ஜென்ம வரமது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கலே, அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்தாவினால் கர்ப்பம் பண்ணார். அவன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமான் என்பதனாலே அவளை அவமானப்படுத்த ரகசியமாக. இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களே, தூதனால் சொப்பனத்தில் காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு வன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள. வன் மனைவி, திருமணம் ஆகல, நிச்சயம் தான் பண்ணிருக்கு. திருமணமாகி நிச்சயம் பண்ணாலும் இஷ், ஐ எஸ் எஸ் ஏ ஹெச் இஷ்
இது ஒரு ஆழமான காரியம். சரி, இப்ப நம்ம இந்த மனைவி இஷ் எப்ப உருவாகிறாள் நம்ம பார்க்க இருக்கோம். ஃபர்ஸ்ட் இஷ் நம்ம பார்க்க இருக்கோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 23வது வசனம் 2:23. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாமிசமாயிருக்கிறாள், இவள் மனுஷன் இருந்து எடுத்தப்பட்டதால் மனுஷி எனப்படும். மனுஷி இஷ். ஆண்டவர் ஆதாம மண்ணில் உண்டாக்குனார். சந்தேகம் ஏன் ஏவாளுக்கு இன்னொரு மண் எடுக்கக்கூடாது? முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஒன்னாக இணைக்க போகிறார். மண்ல அநேக மண்கள் இருக்கு. களிமண் இருக்கு, ஆத்து மண் இருக்கு, செம்மண் இருக்கு, தூசியும் ஒண்ணுதான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஆதாம்கிட்ட இருந்து ஒரு போர்ஷனை எடுத்து ஏவாளாக உருவாக்குறார். அதுக்கு பேர் இஷ். இவள் மனுஷனிலிருந்து மனுஷி இஷ். இப்ப மேன் அடாம் ஆதியாகமம் 8வது அதிகாரம் 16வது வசனத்துல ஆதியாகமம் 8:16 ஒரு குடும்பம் அப்படின்னு நம்ம ஃபார்ம் ஆகுறதுக்கு மனுஷி தேவை, இஷ் தேவை. நீயும் உன்னோட கூட உன் மனைவியும். நோவா மனைவி ஒரு குடும்பம். உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவியும் பேலுக்குள் வீட்டு புறப்படுங்க. உன் குமாரர் அவருடைய மனைவி. அப்ப ஆண்டவர் ஒரு குடும்பத்தை உண்டு பண்றதுக்கு யார் தேவை? இஷ் தேவை. இது இந்த மனைவிங்கிறது லீகல் உறவு. லீகல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனா கணவன் மனைவியாக வாழ்கிறதுக்கு திருமணம்ங்கிறது ஒன்று தேவை. ஆனா இப்ப ஃபாரின் கண்ட்ரில எல்லாம் அந்த திருமணங்கிற காரியம் கம்ப்ளீட்டா அவுட் மாடல் ஆயிடுச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, we will live together. live together அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்ப்போம், வேலை பார்த்துட்டு ஒரு வீட்டில் தங்கியிருப்போம். கணவன் மனைவி போல தங்கியிருப்போம். ஆனா கணவன் மனைவி கிடையாது. எங்களுக்கு பிடிக்கலையா? என்ன இப்படி இருக்க, போ, நீ போ, நானும் போறேன், பிரிஞ்சுக்குவாங்க. இது அபிஷியலா கிடையாது, அன்அபிஷியலா. இதுடைய ஒரு ரிலேஷன். சென்னையில் அவரு ஒரு 4-5 அப்பார்ட்மெண்ட் வச்சிருக்கிறாரு. ஏறக்குறைய ஒரு வீடு மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு கணவன் மனைவி மாதிரி ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க இவர் சொன்ன வாடகை நாங்க தர்றோம் அப்படின்ட்டாங்க. அவர் கேட்டாரு, ஆர் யூ மேரீட் அப்படின்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, we are not married, we are living together அப்படின்னு. ஒரு வணக்கம் வச்சு, இப்படிப்பட்டவருக்கு நான் என் வீட்டை கொடுக்க மாட்டேன். அந்த பொண்ணு சண்டைக்கு வரலாம். என்ன சார் நீங்க பேசுறீங்க? நாங்க வாடகை கொடுக்க மாட்டோம் சொன்னோமா? நாங்க ஒருவேளை திருமணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? வர்றான் சண்டைக்கு சொல்லிட்டாரான். நான் ஒரு கிறிஸ்தவர், ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற மனிதன். நீங்க செய்யறது என் பார்வைக்கு மாத்திரம் கிடையாது, கடவுளுடைய பார்வைக்கு தவறு. பிளீஸ் லீவ் மீ அலோன். அப்படி போயிட்டாங்க. எப்ப ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு வந்த உடனே அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேசவே இல்லை. இது லிவிங் டுகெதர். ஆனா நம்ம அங்க பாக்குற வேலைக்குள்ள போறதும் ஒரு குடும்பம், வெளியே வர்றதும் ஒரு குடும்பம். சரி, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 5வது வசனம் 12:5. அதாவது இதெல்லாம் சேர்ந்து ஒரு யூனிட்டாக மாறுதுங்கிறத காட்டுங்க. கணவன் மனைவி குடும்பம் ஒரு யூனிட். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 5வது வசனம், ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை, ஃபர்ஸ்ட் மனைவியாகிய சாராளை தான் சொல்றான். ஏன்னா அதான் பார்ட்னர். தன் சகோதரன் குமாரனாகிய லூத் தாங்கள் சம்பாதித்த தங்கள் சம்பாத்தியத்தையும் ஆரோனிலே தாங்கள் சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். அப்ப அந்த ஒரு யூனிட்ல ஃபர்ஸ்ட் யார் வரனா? இஷ் தான் வருது. புலம்பல் 2:20. 9
5 4 புலம்பல் 2வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தாவே, யாருக்கு இந்த பிரகாரமாக செய்தீர்? நோக்கி பாரும். ஸ்திரீகள் கை குழந்தாகிய தங்கள் கற்பத்தின் கனியை தின்ன வேண்டுமோ? இந்த ஸ்திரீகள் திருமணமாகி குழந்தை பிறந்தாலும் ஸ்திரீகள் தான் இஷ். திருமணம் ஆகிருச்சுன்னா இஷ், திருமணமாகி குழந்தை பிறந்தாலும் இஷ். அதுல எந்த ஒரு சேஞ்சஸ் கிடையாது. அடுத்து நம்ம கிரீக் மொழிக்குள்ள போகிறோம். கிரீக் மொழியில ஃபர்ஸ்ட் குனோ, GUNE, குனோ. குனோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வசன அர்த்தம் எடுத்துக்கொள்வோம், அப்புறம் விளக்கத்தை பார்ப்போம். மத்தேயு 11வது அதிகாரம் 11வது வசனம். குனோ, ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவன்களிலே யோவான் பாட்டிலும் பெரியவனில்லை. இந்த குனோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வைஃப், உமன், அன்மேரிட் எல்லாம் சேர்ந்து ஒரு வார்த்தைக்குள்ள வந்து குனோ. எபிரேய வார்த்தை இஷ். இது GUNE மேல ஒரு குனி, அது நீ ஈடிட்டு வாசல். சரி, லூக்கா 14வது அதிகாரம் 21வது வசனம். 14, 21. சரி, இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். லூக்கா 4வது அதிகாரம் 26வது வசனம். லூக்கா 4:26. ஆயினும் எலியா சீதேம் நகரத்திலே உள்ள ஒரு விதவினிடத்திலே அனுப்பப்பட்டான். ஒரு விதவை. அந்த ஒரு விதவைய நம்ம எப்படி பார்க்கறோம்னா குனோ, GUNE, சாரபாத் விதவை. ஆண்டவராகி இதுதான். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம சிலுவையின் தியானத்தை அன்னைக்கு இந்த வசனத்தை வச்சு அநேகர் அதை புகுந்து விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. லூக்கா 19வது அதிகாரம் 26வது வசனம். லூக்கா 19:26. தம்முடைய தாயை பார்த்து, ஸ்திரியே, இதோ உன் மகன் என்றார். முடிக்கும் போதும் ஸ்திரீ அப்படின்னு முடிக்கிறாரு. யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல கானான் ஒரு திருமணத்துல கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் குறைஞ்சுன்னு சொல்ற உடனே ஆண்டவர், ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? இந்த ஸ்திரீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது அம்மாங்கிற வார்த்தைக்கு ஒரு லெஸ் டிகிரி, அம்மாங்கிற வார்த்தைக்கு ஒரு வித்தியாசம். ஏன் இது ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும் கத்தோலிக்க மதம்னு ஒண்ணு எழும்பும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சின்னதாக்கிட்டு மரியாதை பெருசாக்கிடுவாங்க. புரியுதாங்க? மரியாதை கையில குட்டி இயேசு இருக்கும், அது பேர் குழந்தை இயேசு. அந்த இயேசுன்னு வரக்கூடாதுங்கிற கண்டிதான் ஸ்திரியே அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போதும் ஸ்திரீ தான், முடிக்கும் போதும் ஸ்திரீயா. கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்துல, கலாத்தியர் 4:5 ஒரு கையில வச்சுக்கோங்க. முதல் முறையாக மேசியா வெளிப்படுகிறார் என்ற போதும் அதே ஒரு ஸ்திரீ வந்து பாருங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5. உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவரை குதிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும், அந்த ஸ்திரியத்தான் நம்ம அங்க பார்க்கிறோம். லூக்கா 4வது அதிகாரம் 5வது வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திலே பிறந்தவர் அந்த ஸ்திரீ குனோ. சரி, குனோ ஒண்ணு பார்த்தாச்சு. 2வது
அதே குணுல லிட்டில் உமன், குட்டி பெண்ங்கிற சின்ன பெண். குணு GUNAI, அது குணு. ஆனா சின்னதுங்கிறதுக்கு கேரியோன், KARION, கேரியோன். குணே கேரியோன். இது எங்க பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 7வது வசனம். சபைக்குள்ள என்ன நடக்கும்னு சொல்லி பவுல் சொல்கிறார். எப்பொழுதும் கற்றாலும் ஒருபொழுதும் சத்தியத்தை அறியாது உணர்ந்தவர்களை இருக்கிற பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளே, பெண் பிள்ளைகள், பெண் பிள்ளை குட்டிங்கிறதுக்கு கேரியோன், இது லிட்டில் உமன். சரி, அடுத்து கொஞ்சம் நீளமான ஒரு வார்த்தை, பிரஸ்டிபூட்ரியஸ். PRESBU, இது ஒரு வார்த்தை. பிரஸ்டிபு, இது என்னன்னா முதிர் வயதான ஸ்திரீ. TEROS, திரும்ப சொல்றேன், முதிர் வயதுக்கு பிரஸ்டிபியூஸ்ட்ரியஸ். PRSBUTEROS. தீத்து 2வது அதிகாரம் 3வது வசனம். தீத்து 2:3. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு அப்படியே பரிசு. முதிர் வயதுள்ள ஸ்திரீ பிரஸ்டிபியூஸ்ட்ரஸ். சரி, கடைசியா ஒரு வார்த்தை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். அது என்னன்னா தியோலியா. THELEIA, கிளியா. இது ரோமர் 1வது அதிகாரம் 26வது வசனம். பெண் சுபாவ அனுபவம். பெண் சுபாவங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பெண்கள் கல்லூரி. தியலியா, பெண்கள் ரெஸ்ட்ரூம். பெண்கள் மாத்திரம் யூஸ் பண்ணக்கூடியது, பெண்களுக்கு மாத்திரம் உள்ள சுபாவம், பெண்களுக்கு உள்ள இடம், அதுக்கு தியலியா. சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இன்னும் வசனத்துக்குள்ள போக இருக்கிறோம். சரி, முதல் வசனத்தை நம்ம வாசிக்கணுமா? திரும்ப ஒரு வாசிப்போம். ஏசாயா 3வது அதிகாரம் 12வது. பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குகிறார்கள், ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள். என் ஜனமே, உன்னை நடத்துகிறார்கள், உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள். சரி, இது ஆண்டுடைய இருதயத்தில் ஒரு வேதனையோடு அவர் பேசுகிறார். ஆண்டவருக்கு என்ன ஆசை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் அவர்களை ஆளுகை செய்யணும். அவர் எப்படி ஆளுகை செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயாதிபதிகள் ஒரு சப்ஜெக்ட், அதை நம்ம பார்க்க இருக்கணும். ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆக்சுவலி. நியாயாதிபதி காலத்துல ஆண்டவருக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய ஒரு தீர்க்கதரிசிகளை நான் அனுப்புவேன். அவங்க என்ன செய்வாங்கன்னா, உனக்கு போதிப்பார்கள், நீ நடக்க வேண்டிய வழியை போதிப்பார்கள். அவர்கள் போதித்து என்ன செய்வார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய இருதயத்தை அவங்ககிட்ட சொல்லுவாங்க. ஏசாயால பாத்தீங்கன்னா, ஆண்டுடைய வாய் சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, ஆண்டுடைய வாய், ஆண்டவர் வந்து பேசுவார், அதை கேட்கணும். ஸ்டார்டிங் யார்கிட்ட ஆரம்பிச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம்ல ஆரம்பிக்கிறார். தன்னை கொடுத்து ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். கொடுத்து மோசே மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். கொடுத்து இதுதான் சட்டம், இப்படிதான் நீ நடக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மோசே, ஆண்டவர் பேச வேண்டாம்ப்பா, நீ பேசு, நாங்க கேட்போம். ரைட், அக்ரி. நான் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மோசே கல்லவுட் ஏறி வந்துருவாங்க. அந்த அளவுக்கு கடினமான இருதயம் உள்ளவர்கள். ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார், இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள்.
இவர்களுடைய கடினமான இருதயம் உள்ளவர்கள். ஆனால் நீ பயப்படாம பேசு அப்படிங்கிறார். சரி, முதல்ல ஒரு ஆளுகை செய்யறது பிள்ளைகள் அவர்களை ஆளுகிறார்கள் நம்ம பார்க்கணும். எந்த பிள்ளை அவர்களை ஆளுகை செய்தார் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையில ஆச்சரியமான கதைகள் நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்கள் எடுத்துக்கோங்க. 11வது அதிகாரம். அத்தாலியா மக இறந்து போயிட்டார். கொடுமையாக ஆளுகை செய்த ஒரு பெண் அந்த ராஜ வம்சத்தில் இருக்கிற எல்லாரையும் கொண்டுட்டார். இருந்தா தான் நீ வருவட்டு. ஆனா யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தி அகசியா சகோதரியாகிய ஷெபால் கொலையுள்ள ராஜகுமாரில் என்ன செய்யறா, அகசியாவின் மகனாகிய யோசுவாவை களவாக, யோசுவாங்கிற குட்டி கொண்டு பையன் அவனை திருடி கொண்டு போயிட்டான். இந்த அந்த அத்தாலியா நினைச்சா இதெல்லாம் செத்து போயிட்டாங்க சொல்லி அவளுக்கு கொல்லப்படாதபடி பள்ளியறையில் ஒழித்து வைத்தார். ஆனா 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒழித்து வைத்தார். ஏன் ஆலயத்தில் ஒழித்து வைத்தான்னா, இந்த அத்தாலியில் மோசமான பொம்பளை ஆலயத்துக்கு வரமாட்டான். பல முறை நான் உங்களுக்கு ஒரு ஜோக்கு சொல்லியிருக்கேன். ஒரு வீட்டில் ஒரு மோசமான பையன், வாலிப பையன், எங்க காசு வச்சாலும் திருடிடும். அந்த அளவுக்கு மோசமான. அம்மாவுக்கு ஒரே கவலை. அப்பாட்ட சொல்றாங்க, எங்க ரூபாய் வைக்கிறது இப்பெல்லாம் பைபிளுக்குள்ள போய் இவனால கண்டுபிடிக்கணும். பைபிள் தொடவே மாட்டான். எப்ப அந்த அம்மா பைபிளுக்குள்ள ரூபாயை வச்சுச்சோ அந்த பைபிளுக்குள்ள சேஃபா இருந்துச்சு. ஒரு காமெடியான கதையா இருந்தாலும் இந்த பெண் தேவாலயத்துக்கு வரமாட்டான். அதனால அங்க இருக்கா பாருங்க. அந்த அத்தாலியல் தேசம் ராஜபன் 7ஆம் வருஷத்திலே யோத்தா 100 பேரு காவல்கார கொண்டு வந்துட்டு கர்த்தருடைய ஆலயத்தின் வர சொல்லி உடன்படிக்கை பண்ணி கர்த்தருடைய ஆலயத்திலே ஆணையிட்டு அவனுடைய ராஜாவின் குடும்பத்தை காண்பித்து, நீங்கள் இருந்த ராஜாவை என்ன காவல் காக்க வேண்டும். எல்லாரும் டர்ன் படி காவல் காத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 ஆசாரியன் கர்த்தருடைய ஆலயத்திலே தாவீதின் ராஜா வைத்திருந்த ஈட்டி வெப்பன்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு 12 அப்பொழுது ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேலே வைத்து சாட்சியின் ஆகமத்தை பைபிளை கையில கொடுத்து அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க்கை எல்லாத்துக்கும் வராங்க. என்ன உடனே 14 ராஜ முறையின்படி நடக்கிறத எக்காலம் போதுறதை கேட்டபோது எல்லாரும் சந்தோஷம். அத்தாலியா தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு துரோகம் துரோகம். அப்ப ஆண்டவர் ஒரு சிறு பையனை வைத்து ஆளுகை செய்ய அவரால் முடியும். ஆனா இங்க இவங்களாவே ஒரு ராஜா வைக்கிறாங்க. அதை என்ன செய்றாங்க. சரி, தேவன் ஆளுகை செய்வது அவருடைய விருப்பம். கேட்டுக்கோங்க. ஆண்டவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, அவர் தான் ஆளுகை செய்யணும்னு அவருக்கு ஆசைப்படுகிறார். வாசிப்போமா? நெகேமியா எடுத்துக்கோங்க. 6:04 நெகேமியா 2வது அதிகாரம் 8வது வசனம். தேவன் அவர் தான் தம் பிள்ளைகளை பாதுகாக்கணும், நான் தான் பாதுகாக்கணும், ஏன் கரம் தான் பாதுகாக்கணும், நான் தான் வழி நடத்தணும். அவருக்கு அப்படி ஒரு ஆசை. நெகேமியா 2வது அதிகாரம் 8வது வசனம். தேவாலயத்துக்கு இருக்கிற எல்லாத்தையும் என் மேல் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிற ராஜாவில் கட்டளிட்டார். நெகேமியா அழகா சொல்றது, என்னால இல்லையா, தேவனுடைய கரம் எங்களோட கூட இருக்குது அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக சொல்லுகிறார். அடுத்து பாருங்க 20வது வசனம் பாருங்க. 2:20. அதற்கு மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கூடும். பரலோகத்தின் தேவனானவர் அவர் செய்யறத அவங்க பார்க்கிறாங்க, பார்த்து துதிக்கான மகிமையை அவருக்கு கொடுக்கறாங்க, அவர் அதனால மகிமைப்படுகிறார். இப்படித்தான் அந்த பாதையில கொண்டு போறாரு. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது அதிகாரம் 15வது வசனத்துல அவரே இதை கட்டி முடித்தார். அந்தப்படி அலங்கமானது 52 நாளைக்குள் கட்டப்பட்டது. எதிர்ப்பு மத்தியில 52 நாள் அதை முடிச்சானா, இதை அவர் தான் இதை செய்து முடிச்சார். 16வது வசனம் பாருங்க. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட பொழுது, எங்கள் சுற்றுப்புறத்தார் எல்லாரும் புறஜாதியர் அனைவரும் கண்ட பொழுது மிகவும் முனைப்புற்றோர்களாகி, முனைப்புற்றோர்களானா
இருதயம் வேதனைப்படுது. என்னடா அந்த பயில வந்தாங்க, கிட்டிட்டாங்களே அப்படின்ட்டு. இது தேவன் வழி நடத்துகிறார், அவருடைய கரத்தை காட்டுகிறார், அவர் மகிமை படைக்கிறார். ஆனா நம்ம வாசிக்கிற இடத்துல எதுவுமே கிடையாது. சரி, யார் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும்ங்கிற ஒரு கேள்விக்கு பதிலை நம்ம பார்க்க போறோம். யார் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும்? ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். ஒரு பாலகன், குழந்தை தான் ஆளுகை செய்யுது. கேட்டுக்கோங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருந்து. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ளவர், தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. தாவீதின் சிங்காசனத்தையும் ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி இது முதல் என்றென்றைக்கும் நியாயத்தினால் நீதியினால் நிலைப்படுத்தி கர்த்தத்தில் அவர் தான் ஆளுகை செய்வார். ஒரு நாள் செய்வார். ஆனா நம்ம வாசிக்கிற ஏசாயா காலத்துல பிள்ளைகள், பெண்கள் ஆளுகை. நீங்க கேட்கலாம், ஏன் பெண்கள்ல ஏன் ஆளுகை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம வாசிக்கிற பைபிள் காலத்துல பெண்களை ஒரு பொருட்டாவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பொருட்டா கன்சிடர் மாட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு எந்த ஒரு பேசக்கூட கூடாது. அப்ப அவங்களுக்கு ஒரு அந்த ஏரியால பிரெயின் ரொம்ப வீக்கா இருக்கும். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் எங்கெங்கயோ என்னென்னமோ துறையில அவங்க டாப்ல நிக்கிறாங்க. காரணம், தே ஆர் ட்ரெயின்ட். அதுக்குரிய பயிற்சி கொடுத்து 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 எல்லா துறையிலும் அவங்க மேல நிக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப 9வது அதிகாரம் ஏசாயா 17வது வசனத்துல 9:17, ஆதலால் ஆண்டவர் வாலிபர் மேல் பிரியமா இருப்பதில்லை. ஏன் வாலிபர் மேல பிரியமா இல்லைன்னா அதுக்கு விளக்கத்தை சொல்றாரு பாருங்க. அவர்கள் திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதில்லை. அவர்கள் அனைவரும் மாயைக்காரர்கள், பொல்லாதவர்கள், எல்லா வாயும் ஆகாடியம் பண்ணும். அவர்கள் எல்லாரும் அவனவன் கோபம் மாறாமல் இருக்கிறது. ஆகவே விக்கட்னஸ். ஆண்டவருக்கு ஆளுகை செய்துட்டு அடுத்து ஒரு ஆசை இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஆண்டோடைய வாஞ்சை, ஆசை என்ன? ஆளுகை செய்யணும்னு நான் சொல்லிட்டேன். அடுத்து அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாகமம் 6வது அதிகாரம் 28. நீ ஆரோனோடு அவன் குமாரனோடு சொல்ல வேண்டியது என்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது. ஆளுகை செய்வது மாத்திரம் கிடையாது, ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார்கள். இவ்விதமாக அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல். ஆளுகை மாத்திரம் கிடையாது, அவருடைய ஆசை நம்மளை ஆளுகை செய்ய வேண்டும். சரி, ஒரு சோகமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா? பிரசங்கி எடுத்துக்கொள்ளுங்க. 4வது அதிகாரம் 1வது வசனம். இதற்கு பின்பு நான் பக்கம் 7:9-4. இதற்கு பின் நான் சூரியனிலே செய்யப்படும் கொடுமைகளை சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களுடைய கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார்கள். ஒடுக்கப்பட்ட பட்சத்திலே பலம் இருந்தது அப்படின்னு தேற்றுவார். யார் எழுதுறார்? பிரசங்கி சாலமோன் ராஜா. வயதாயிடுச்சு, வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை பார்த்து 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 விக்கிரத்துல போய் எல்லா ஆசிரியத்தை இழந்து ஒரு மோசமான நிலையில பாக்குறாரு. யாருமே இல்லையேங்கிறத அவருக்கு ஆச்சரியம். இப்ப எப்பவுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒருத்தங்க நம்மள கன்சோல் பண்ணுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லாததான் நான் பார்க்கிறோம். இது ஒரு 1 day பவர் அப்படின்னு பைபிள் இருக்கு. 1 day. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 14வது அதிகாரம் 2-3. 14:2-3. முதல்ல 3வது, கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி
உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்திலே. அந்த அக்காலத்திலே நீங்க வாசிக்கிறதுக்கு முன்னாடி 2வது வசனத்தை நீங்க வாசிக்கணும். ஒரு ஆர்டர் வாசி தான், அது அழகா இருக்கும். ஜனங்கள் அவளை அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்திலே விடுவார்கள். இஸ்ரேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரர்களும் கையாண்டு அவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். ஒடுக்கினவங்களை ஆண்டவர் ஆளுகை செய்ய வைக்க போறாங்க. ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய ஆளுகைக்கு ஒத்து போகணும். அந்த நேரத்தில் என்னதுன்னா, நீ பாபிலோன் 4 நீ பாபிலோனுடைய ராஜா மேல் சொல்லுவார், ஒடுக்கினவன் ஒளிந்து போனான், பொல்லாங்கரி ஒளிந்து போயிற்று. ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு பவர் நம்ம மேல இருந்தாலும் அதை நீக்கவலாம் இருக்கிறார். ஆனா அந்த பாலகனுடைய ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமாம் கருவேமல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஸ்திரீ குறித்து ஒரு ஆழமான செய்தியை ஆவியானவர்களுக்கு தந்ததுக்காக நன்றி ராஜா. ஆளுகை செய்வது நீங்க ஆளுகை செய்ய வேண்டும் ஐயா. இம்மட்டும் வந்து எபனேஸ்வரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.